இவர் பொழுதுபோக்கு, இவர் நமக்கு எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துகிறார். அதனால இவர் ஒரு சீரியஸ் கண்டெண்டரா நம்ம பார்க்க வேண்டியது. என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துற சீமானவர்கள் சொல்லித்தான், அவர் போராடித்தான், அவருடைய வழக்கறிஞர்கள் போராடித்தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக சிறையில் இருந்த 7 தமிழர் விடுதலை செய்யப்பட்டாங்க. அது இந்த புரோக்கர் சங்கருக்கு தெரியுமா தெரியாதா? என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துறான்னு சொல்றாங்கல்ல, அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துறன்னு சொல்லப்படுற அந்த கட்சி தான் 70 ஆண்டு காலமாக தமிழர் என்று பேசிய கட்சிகள் செய்யாதத. தஞ்சை பெருவுடையார் கோயில்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் கட்டிய கோவில கட்டியவன் தமிழன், செல்றவன் தமிழன், உள்ள இருக்கிற இறைவனும் தமிழன். எதுக்குடா தமிழ்ல வழிபாடு இல்லை என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்க போட்டு, வீரத்தமிழ் முன்னணி சார்பாக வழக்க போட்டு, கோவில் கலசம் வரைக்கும் தமிழை வழிபாடு மொழியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு நின்னது இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துற புரோக்கர் சொல்றாங்கல்ல, அந்த நாம் கட்சி தான். தஞ்சாவூர் பெருவுடைய கோயில் மட்டும் இல்ல, கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்ல, இப்போதைக்கு மருதமலை கோயில்ல, பேரூர் பட்டீஸ்வரன் கோயில்ல, இன்று தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க, இப்போ திருச்செந்தூர் முருகன் கோவில்ல என்று தமிழ்நாடு முழுக்க தமிழர் கோவில்ல தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று போராடியது என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த கட்சி தான். இந்த நாம் தமிழ் கட்சி தான். இந்த சவுக்கு போன்ற புரோக்கர்கள் அவதூறு பரப்புற, விமர்சனம் செய்யற இந்த நாம் தமிழ் கட்சி தான் தமிழ்நாட்டில் 8 வழிச்சாலைக்காக போராடி சிறைக்கு சென்ற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான்.